சிஎஸ்கே அடுத்த வருஷம் என்ன பண்ணணும், ஆக்ஷன் பர்ஸில் அவங்களுக்கு தான் ஜாக்பாட்டே அடிச்சிருக்கு. நான் சொல்கிற மாதிரி பிளேயர்களை வெளியில் விட்டுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாகவே அடுத்த சீசன் வந்து கோப்பை அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. யாரெல்லாம் வெளியில் ஒன்று எவ்வளோ காசு அவங்களுக்கு கையில் இருக்கும் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அதாவது சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ள நம்ம போகலாம். அதாவது ஆர்சிபிக்கும் இன்னைக்கு பஞ்சாப்க்கும் நைட்டு மேட்ச் நடக்க இருக்கு. அது யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அந்த வீடியோவில் பார்க்கலாம். சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிருப்பீங்க. டோன்ட் ஃபீல், இருங்க நண்பா. நீங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் தான் காலரை தூக்கி விட்டு தெரியலாம். ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் கொடுத்துட்டு நான் வந்து வீடியோக்குள்ளே போயிடுறேன். ருத்ராஜ் உள்ளே வந்துட்டார். ஓப்பனிங் ஏதாச்சும் ஒரு நல்ல பிளேயர், ஒரு ஜானி பெஸ்டோ மாதிரி ஒரு பிளேயர் எடுத்துட்டாங்க. உர்வில் பட்டேல், டவல் பிரவிஸு, சிவம் தூவே, ஆயுஷ் மாத்ரே ஓப்பனிங். என்ன மாதிரி பேட்டிங் லைனப் இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான வந்து ஸ்டார் பவுலரை மட்டும் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க தான் ராஜா அப்படின்னே சொல்லலாம். நான் ஆக்ஷன் பர்ஸில் வந்து அவங்க யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணணும், எவ்வளோ அவங்க கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த டீமுக்கும் நண்பா இவ்வளோ காசு வந்து இருக்கவே இருக்காது. மெகா ஆக்ஷனில் வந்து 120 கோடி இருக்கும். மினி ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 20 அல்லது 25க்குள்ளே போனாவே ராஜா அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவு வந்து ரேட்டெல்லாம் ஏற்றி மாட்டாங்க. அதிகபட்சம் 10க்கு மேல போனாவே அவங்கள்ட்ட இருக்கதே பார்த்தீங்கன்னா 10 கோடி 15 கோடி 20 கோடி அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால வந்து ரொம்ப ஹார்டா போக மாட்டாங்க. அன்னைக்கு எவன் ராஜா அப்படின்னா காசு வந்து எவன் 20-30 கோடி வச்சிருக்கானோ அவன் வந்து அழகா அள்ளிட்டு வந்துடலாம் அப்படின்னே சொல்லலாம். நான் வந்து ரொம்பலாம் வந்து ஹார்ஷாலாம் போவே இல்லை. ஜடேஜாவை ரிலீஸ் பண்ணுங்க, ருத்ராஜ் வந்து வேற டீம் போறாரு, சிவந்துவை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 15 கோடி அவங்கெல்லாம் நான் போகவே விரும்பவே இல்லை. டெவன் கான்வே பார்த்தீங்கன்னா 6 கோடி 25 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. அஸ்வினை பார்த்தீங்கன்னா 9 கோடி 75 லட்சம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திராவை 4 கோடிக்கு எடுத்திருக்காங்க. இதை 3 பேரை மட்டும் கால்குலேட் மட்டும் பண்ணி பாருங்களேன். 20 கோடி ரூபா இருக்கு. வெறும் 5 பேர் 10 பேர் இவங்களெல்லாம் நீங்கள் எல்லாம் இது பண்ண தேவையே இல்லை. இந்த 3 பேரை மட்டும் ரிலீஸ் பண்ணீங்கன்னாவே உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கோடி ரூபா இருக்குது. அதுக்கப்புறமேட்டு ராகுல் திரிபாதி தலைவன், தீபக் கூடா, விஜய் சங்கர், அதுக்கப்புறமேட்டு சாம் கரன், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பிளேயர் இருக்காங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பிளேயரை வந்து நம்ம இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். 30 கோடி ரூபா கிட்ட உங்க கையில் இருக்கு. வேற லெவல் ஜாக்பாட்டு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல பிளேயராகவே எடுக்கலாம். ரொம்ப ஹார்டாகவுமே போகலாம். ஏண்டா 8 பிளேயருக்கு மேலே விட்டா டீமில் வந்து ஒரு ஸ்குவாடில் 25 பேர் வச்சுக்கணும். 8 பிளேயருக்கு மேலே விட்டால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு யோசனை கூட வரலாம். 8 பிளேயர் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி 3 பேர் உள்ளே இருக்காங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா 3 பேருமே ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்தவங்க 3 பேர் இருக்காங்க. 3 பேர் அடுத்த வருஷம் இன்ஜுரி சரியாயிட்டு உள்ளே வந்துருவாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்தளவு வந்து காசுமே கிடையாது. குர்ஜப்ரீத் சிங்க்கு 2 கோடி தான். அவரை கூட நீங்கள் வெளியில் விட்டுட்டு வேற ஒரு நல்ல பிளேயரை கூட எடுத்துக்கலாம். கமலேஷ் நாகர்கோட்டி இந்த மாதிரி அவங்களாம் ஒரு 30 லேக் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களாம் நான் போக விரும்பவே இல்லை. சிவம் தூவை வந்து 12 கோடி, அதுக்கப்புறமேட்டு ஜடேஜா 18 கோடி, இவங்களை ராஜஸ்தான்கிட்ட விடுங்க. அந்த மாதிரிலாம் ஹார்டெல்லாம் போகவே இல்லை. நான் சொன்ன பிளேயர்ஸ் விட்டாங்கன்னாவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 20 கோடி இல்லப்ப இன்னும் கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் இது பண்ணிட்டு எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னாவே 30 கோடி ரூபா கிட்ட அவங்கள்ட்ட கையில கண்டிப்பாவே இருக்கும். ஆக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா மினி ஆக்ஷனுக்கு தைரியமா போயிட்டு உட்காரலாம். யார் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். யாரெல்லாம் எடுக்கலாம், எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தரலாம். ஜேஎஸ்கேக்காக SA20க்காக ஜானி பெஸ்டோ சூப்பராகவே அவங்க பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த தலைவனை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகா பார்த்தீங்கன்னா மும்பை தூக்கிட்டு வந்து செம்மையா அவங்களுக்கு ஒரு மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான காரணமாகவும் இருந்தாரு. இந்த லாஸ்ட் மேட்சும் பார்த்தா குரூசியலான பர்ஃபார்மன்ஸ் வந்து பிடிச்சிருந்தாரு. அப்படி இருக்கும்போது அவரை நீங்கள் இப்போ டெவன் கான்வே இல்லை அப்படின்னா ஓப்பனிங் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்னையோட இதில் வர ஓப்பனிங்கில் வந்து டெவன் கான்வே இல்லாத பட்சத்தில் ஜானி பெஸ்டோவும் ஆயுஷ் மாத்ரேயும் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா வேற லெவலாக இருக்கும். இவர் எங்களுக்கு கொளுத்துவார், இவளும் எங்களுக்கு கொளுத்துவார். 1 டவுன் அதுக்கப்புறமேட்டு இவங்க இதுபடி ருத்ராஜ், டவல் பிரவிஸ் இந்த மாதிரி இறக்கி விட்டாங்கன்னாவே வந்து பேட்டிங் ஆர்டர் வேற லெவலில் இருக்கும். இது எப்படிப்பா மும்பை எடுக்காமல் இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு சங்கடமான விஷயம் இருக்குது. மும்பை அணி கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ரீப்ளேஸ்மெண்டாக தான் எடுத்தாங்க. அவர் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா டவல் பிரவிஸ், ஆயுஷ் மாத்ரே இவங்களுக்கெல்லாம் கிடையாது. இவங்க ரீட்டைன் பண்ணி அழகாகவே உள்ளே வச்சுக்கலாம். ஆக்ஷன் போக தேவை கிடையாது. ஆனால் ஜானி பெஸ்டோவாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து ஆக்ஷனுக்கு போவாங்க. அந்த இடத்துல வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு ஜானி பெஸ்டோட ஆல்ரெடி SA20ல இருக்கார். உங்கள் டீமில் தான் நீங்கள் பேசி அவரை கூட எடுத்துகிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டார் பவுலர் கண்டிப்பாகவே வேணும்.
இப்போ டெல்லி அணியில் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஸ்டார்க் வந்து எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுறாரு. அதே மாதிரி ஆர்சிபி அணியில் நிறைய மேட்ச் அவங்களுக்கு ஜெயிக்க வச்சது காரணமே வந்து ஹெய்சல்வுட்டாக தான் இருப்பார். மும்பை சொல்லவே தேவையில்ல, ட்ரெண்ட் போல்ட்டும் பூம்ராவும் வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு ஹார்ஷான முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, பத்திரானாவை 11 ஓவருக்கு மேலே நீங்கள் கொண்டு வரீங்க, டெத்தில் விட்டு உரிக்கிறாப்புல ஓவரை விட்டு உரிச்சிட்றாங்க. ஒய்டு மட்டுமே 40 ஒய்டு போட்டுட்ருக்காரு, ப்ரெஷர் ஆகிறாரு, அவருக்கு அவரே சூனியை வச்சுக்கிறாரு. அதனால் ஒரு 12 கோடி இதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணி அவரை வச்சிருக்கீங்க, அவரையும் விட்டாங்க அப்படின்னு 40-50 கோடி வந்து கையில் வந்துடும். அதனால இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பிளேயர்ஸ் மட்டும்தான் வருவாங்க. கேமரூன் கிரீன்லாம் இன்ஜுரி அப்படின்றனால தான் வரல. இந்த மாதிரி ஒரு சில பிளேயருக்கெல்லாம் இவங்களே ஸ்கவுட் பண்ணி, யங் பிளேயர் இந்த மாதிரி இவங்களே ஸ்கவுட் பண்ணி இவங்களே எடுத்து வச்சிருக்கணும். வச்சுன்னா ஆக்ஷனில் அவங்கள ரிஜிஸ்டர் பண்ண சொல்லிட்டு கரெக்டாக பேசி எடுத்தாங்க அப்படின்னா சென்னை அணிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டாஸ்காக இருந்தது. பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே முடிஞ்சிடும், அழகாகவே பிளேயர் எடுத்துடலாம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் வந்து இவங்க ஒன்று பண்ணுவாங்க, ஒரு சோக்கான பிளேயரை வந்து கூட்டிகிட்டு வந்து திரும்பி அந்த சென்டிமெண்ட் பார்த்து பண்ணாங்க அப்படின்னா தயவு செஞ்சு இறைவானால் கூட காப்பாற்ற முடியாது. இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக தான் இருக்குது. மினி ஆக்ஷன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மணி கூட அடிக்குது. மினி ஆக்ஷனுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த பேட்டிங் ஆர்டர் பார்க்கும்போது சூப்பராகவே இருக்குது. ஓப்பனிங்க்கு மட்டும் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயரோ இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஜானி பேஸ்டோ மாதிரி ஏதாச்சும் ஒரு தரமான பிளேயரை வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் வந்து அன்சுல் கம்போஸும் சரி, கலீல் அகமதும் சரி சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 100 பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது உங்கள் டெத்தில் வந்து ஒவ்வொரு கிளியுது அப்படின்னா அங்கே வந்து ஸ்டார்க் மாதிரியோ இப்போ நட்ராஜன் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க, அவரை கொண்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி புவியே ரிலீஸ் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. இருந்தாலும் அவர் அந்தளவு ஃபார்ம் கிடையாது. அப்படி இருக்கும்போது ரிச்சர்ட் கிளேசன் பார்த்தீங்கன்னா அவருமே ஆக்ஷனுக்கு வருவார், அவரை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி சென்னை டீமில் தான் வந்து அவர் இருந்தவர். அப்படி இருக்கும்போது கரெக்டான ஒரு சூப்பரான ஒரு பவுலர், ஒரு பேட்ஸ்மேன் உங்களுக்கு தேவை 2 பேர் தான். ஆனால் மற்ற டீமுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பிரச்சனை இருக்குது, பவுலிங் பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு டீம்லையும் ஒவ்வொரு ஓட்டைகள் இருக்குது. மும்பை அணிலையும் பார்த்தீங்கன்னா அதே தான் அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஓப்பனிங் வந்து நல்லா இருக்குது, 1-1 வில் ஜாக் சரியாக பண்ணுறதில்ல. கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா கை கொடுக்குற மாதிரி ஒருத்தர் வேணும். பூம்ரா ட்ரெண்ட் போல்ட் கரெக்டாக தான் இருக்காங்க, தீபக் சகரை நம்பி இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இன்னொரு பவுலர் போகலாமா, ஏன்னா டாப்லேயே போட்டு என்ன ஆச்சு, வெளியில் போகிற நிலைமை ஆயிடுச்சு அவங்களுக்கு. அதனால் அவங்களுமே பார்த்தீங்கன்னா டீசெண்டாக யோசிப்பாங்க, ஒரு ஸ்டார் பவுலர் இன்னொருத்தர் வந்து போய் எடுப்போம், அதுக்கப்புறமேட்டு ஒரு ஆல்ரவுண்டர் எடுப்போம்னு சொல்லிட்டு எல்லா டீம்லேயும் யோசிப்பாங்க. மும்பை இந்த மாதிரி யோசிப்பாங்க. காம்படிஷன் இருக்க தான் செய்யுது. இருந்தாலுமே உங்களுக்கு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கையில் வந்து இவ்வளோ மணி இருக்குது. அப்படி இருக்கும் போது நீட்டாகவே எடுத்துகிட்டு போயிடலாம். இன்னுமே நம்ம சென்டிமெண்ட் பார்த்துட்டு இல்லை அஸ்வினை வச்சுக்கலாம், அதுக்கப்புறமேட்டு இன்னும் ஒரு சோக்கான பிளேயரை வந்து கூட்டிகிட்டு வந்து நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா ஃபாஃப் டூ பிளஸஸை வந்து வெளியில் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அவர் அந்தளவு ஃபார்மில் இருக்காரான்னு தெரில, ரஹானை வெளியில் விட்றாங்களான்னு சொல்லிட்டு தெரியவில்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு டீம்லேயும் வந்து இப்போ 23 கோடி போட்டு வெங்கடேஷ் ஐயர் எடுத்திருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அவர் அந்தளவு பர்ஃபார்ம் பண்ணல, இந்த மாதிரி வெளியில் விடுவாங்க. இப்போ சஞ்சு சாம்சனும் வெளியில் விட்றாங்கன்ற ஒரு இதுவுமே இருக்குது. ஜெய்ஸ்வாலே அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கு. அந்த மாதிரி நிறைய டாக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அதெல்லாம் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட இது என்ன, ஓப்பனிங்கில் சூப்பரான பேர்ஸ்டோ மாதிரியோ டெவன் கான் முன்னாடி இருந்த ஓஜி மாதிரியோ பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறமேட்டு ஒரு ஆல்ரவுண்டரும் ஸ்டார் பவுலர் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு கரெக்டாக யோசிச்சு எடுத்தாங்க அப்படின்னா அடுத்த சீசன் வந்து சிஎஸ்கே வந்து நான் இப்போயே சொல்கிறேன், எழுதி வேணால் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக பிளே ஆஃபில் இருக்கும், ஃபைனலில் கூட இருக்கும், 6வது கப்பு கூட அடிக்கலாம் அப்படின்னு தான் என்னோட தாட்டாகவே இருக்குது. உங்களோட தாட்ஸ், உங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுதோ எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ஐபிஎல் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நான் நிறைய வீடியோ போடலான்னு இருக்கேன். உங்களோட சஜஷன் நான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் சொல்கிறீங்க என்ன மாதிரி வீடியோக்கள்லாம் போடலாம், அடுத்து இந்த மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படி பண்ணலாமா, இல்லை வேறு மாதிரி எதுவும் பண்ணலாமா அப்படின்ற உங்கள் கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.